ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பக்தி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான தேதி என்னன்னா 20/11/2024 புதன்கிழமை. இன்னைக்கு வந்து திருமலை தேவஸ்தானம் தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையின் உள்ள ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் திருமலையின் உள்ள அக்கமடேஷன் அதாவது சிஆர்ஓ ஸ்டேட்டஸ், நேரடியாக நம்ம எப்படி ரூம் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். அப்புறம் பிப்ரவரி மந்த்துக்கான அதாவது சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட், அப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், இந்த மாதிரி விஷயங்கள், அப்டேட்ஸு, டேட், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசம் அந்த இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா 2 மணி காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் டோக்கன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக 4 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கான தர்ஷனமே நீங்கள் பார்த்துடலாம். அடுத்த நாளைக்கான ஒரு 7000 டிக்கெட்டு கிட்ட இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து பஸ் ஸ்டாண்ட், அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் வந்து கிடைக்கும். அடுத்து ஆலிப்பரி நடைபாதைக்கு முன்னாடி ஆலிப்பரி பஸ் ஸ்டாப் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த இடத்துலையும் நீங்கள் சுவாமி தர்ஷனத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். டிக்கெட் பற்றி தினசரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, திருமலை செய்தி பார்க்க இந்த வீடியோ பாருங்கள். இரவு 2 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் 12 மணிக்கு 1 மணி போனீங்கன்னா இன்றைக்கி மத்தியானமே சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். அந்த இடத்துலலாம் போய் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கிட்டு 4 மணிக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இன்றைக்கான ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இது ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்து இன்றைக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா 3வது ஸ்லாட் ஓடிட்டுருக்கு. 1169 டிக்கெட்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து லைனில் நின்று வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கான டே ஷெடியூல்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, அடுத்து நவம்பர் மாதத்தில் இப்போது 20ஆம் தேதி புதன்கிழமை திருமலையில் வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து குறைவாக இருக்குது. நேற்று வந்து 19/11/2024 சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 62,248. அப்புறம் இறைவனுக்கு முடி காணிக்கை பக்தர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 18,853 பேர். நேற்று சுவாமியின் உண்டியல் வருமானம் வந்து 3.71 கோடி. இலவச சர்வ தரிசனத்திற்கு 3 பெட்டிகளில் வந்து காத்திருந்தாங்க பக்தர்கள் நேற்றைய தேதியின்படி. ஓகே, சுவாமி சுமார் 8 மணி நேர இலவச சர்வ தரிசனம் வந்து இருந்துச்சு. அப்புறம் நேர இடைவெளி எஸ்எஸ்டி தரிசனத்திற்கு 2 பெட்டிகள் காத்திருக்க வேண்டியிருந்தது பக்தர்கள். அப்புறம் டைம் ஸ்லாட் வந்து எஸ்எஸ்டி 4 மணி நேரம் தரிசனம் செஞ்சாங்க. அப்புறம் சிறப்பு நுழைவு தரிசனத்திற்கு 300 ரூபாய் தரிசனம் வாங்கி பண்ணியிருப்பீங்களா, அவங்க வந்து 3 மணி நேரம் கிட்ட இருந்ததா அறிக்கையில் இருக்குது. அப்புறம் நம்ம டிக்கெட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிப்ரவரி மந்த்துக்கான டிக்கெட் வந்து நம்மளுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த மந்த் 24ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆக வேண்டியது. பட் இது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால 25ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான அப்டேட்ஸை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ வந்து இதில் பில்கிரிம் சர்வீஸ் இல்லை ஆன்லைனில் தர்ஷன்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தேதிக்கு வந்து ஸ்ரீவாரி அஜித சேவா வந்து புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. இதுக்கு எத்தனை பேர் தோமால சேவாக்கு வந்து 3,30,393 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அர்ச்சனாவுக்கு வந்து 3,25,756 பேர். அடுத்து அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாக்கு 3,10,710 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சுப்ரபாதத்துக்கு வந்து 3,60,370 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கான குழுக்கள் வந்து 12 மணிக்கு நடக்கும். அதுக்கான குழுக்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மெசேஜ் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 23ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம் டோக்கனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குமே நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதை நீங்கள் திரும்ப கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம வந்து 300 ரூபாய் தர்ஷன், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 ரூபாய்க்குள்ளது ப்ளஸ் அக்காமடேஷன், இதுவும் நம்ம வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னே அதாவது 300 ரூபாய் தர்ஷன், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து இந்த வெர்ச்சுவல் க்யூவில் நின்று தான் போக வேண்டியிருக்கும். ஓகே, இது வந்து 0ன்னு வந்த உடனே நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து டேட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கான டேட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே அன்றைக்கி என்னென்ன இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டைமிங் அப்படின்றது ஃபுல்லாக அங்கே நம்மளுக்கு காமிக்கும். இப்போ 2 மணிக்கு இருக்குது, அப்புறம் 4 மணிக்கு, அப்புறம் 5 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு, 9 மணிக்கு, 10 மணிக்கு, இந்த மணிகளில் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் அவைலபிளாக இருக்குது, இப்போ 1515 பேர் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம்னா
அதை நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். 1 பர்சனுக்கு வந்து 300 ரூபாய். ஓகேவா? அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எத்தனை லட்டு வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் போட்டுக்கலாம். அப்புறம் உண்டியலுக்கு நீங்கள் அமௌண்ட் போடணும்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அப்புறம் ஐடி நம்பர். ஓகேவா? இதில் உங்கள் நேம் போடுற மாதிரி இருக்கும், ஏஜ், ஜெண்டர், அப்புறம் ஆதார் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஆதார் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு இதில் டைப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடியும். ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து யூபிஐ ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் வந்து விபிஐ ஐடி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணணும் வரும். இதில் வந்து டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு வரிசையாக வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அக்கமடேஷன் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்போதுமே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதே டேட்டில் 3 மணிக்கு அக்கமடேஷன் வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. ஒன்று வந்து நீங்கள் வந்து தர்ஷன் புக் பண்ண அதே இமெயில் ஐடியில் அதே ஃபோன் நம்பரில் தான் லாகின் பண்ண முடியும். அடுத்து டைம் ஸ்லாட் வந்து நீங்கள் புக் பண்ணணும். அப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதி ரூம் புக் பண்ணிக்கலாம். அடுத்து 2ஆம் தேதி பிப்ரவரிக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். 4ஆம் தேதி புக் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி உங்களுக்கு அடுத்த நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் 2 நாள் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2ஆம் தேதி உங்களுக்கு வேண்டாம், 3ஆம் தேதி வேணும், 3ஆம் தேதி நீங்கள் போய் செக்இன் பண்ணிவிட்டு 4ஆம் தேதி ஒரு நாள் வேணும் அப்படின்னா ரூம் நம்மளுக்கு ஒதுக்கி கொடுக்குறவங்கள்ட்டே நீங்கள் கேட்கலாம், அடுத்த நாள் எனக்கு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா புக் 100 ரூபா ரூமா, 50 ரூபா ரூமா, இல்லை 1000 ரூபா ரூமா, அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் 50 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறத 2 மடங்காக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 3ஆவது நாள் வரும்போது அதை ட்ரிபிள் டைம்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து லாகின் பண்ணணும். கண்டிப்பாக லாகின் பண்ணுறது வந்து எப்போதுமே இப்போ போன தடவை ஓடிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது லாகின் பண்ண உடனே டைமிங் வந்து ஓடும், வெர்ச்சுவல் கியூ டைமிங் ஓடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன். இதுக்குள்ளே இப்போ நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அக்கமடேஷன் அதுக்குள்ளே போகிறோம். ஓகே, அக்கமடேஷன் நான் தப்பா போன இது கொடுக்க வேண்டியது இங்கே வந்துருச்சு, சாரி. அக்கமடேஷனுக்குள்ளே போகிறோம். அதில் இந்த மாதிரி டைம் ஓடும். அப்புறம் வந்து இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டுங்க வந்தீங்கன்னா அக்கமடேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து திருமலா அல்லது திருப்பதி இந்த 2ல் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து திருமலா தான் வேணும், மாலை மேலே. ஸோ திருமலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமலா நீங்கள் வந்து டிக்கெட் ஹோல்டராக இருக்க பட்சத்தில் திருமலான்ற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணது வரும் பார்த்தீங்களா, புக் பண்ணது புக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அந்த பட்டன் வந்து நெக்ஸ்ட் அதில் வந்து புக் அக்கமடேஷன் சொல்லிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் பண்ண உடனே திருமலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். திருமலா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டைம் ஸ்லாட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டும் உங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ரிசிப்டை வந்து ஏபிஆர் கவுண்டரில் போய் கொடுத்து நீங்கள் ரூம் வாங்கிக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ டேட்டு சூஸ் பண்ணியாச்சு, டைமும் சூஸ் பண்ணியாச்சு, செக்இன் டைமு. இப்போ ரூம் பார்த்தோம்னா அன்னைக்கான தேதியில் நம்மளுக்கு 100 ரூபா ரூம் இருக்குது, 1000 ரூபா ரூம் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபீஸுன்னு பார்த்தோன்னா இப்போ 1000 ரூபா சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபா வந்து நம்மளுக்கு டெபாசிட் பண்ணுறோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த 1000 ரூபா அப்படின்றது நம்மளுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து 100 ரூபா ரூம் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 1000 ரூபா அப்படிங்கும்போது 1000 ரூபா டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி அது பேங்க்லேயே நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்போ டிடிடி ஆன்லைன் புக்கிங் அதுக்கு வந்து ஓகே அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து 2 பேரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 4-5 பேருக்கு நீங்கள் டிக்கெட் போட்டிருப்பீங்க. அதில் வந்து 2 பேரை நீங்கள் வந்து மினிமம் சூஸ் பண்ணணும். ஓகேவா?
அடுத்து கீழே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். லைக் சிட்டி, அப்புறம் மற்ற விஷயங்கள், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். ஓகே, அப்புறம் ரூம் நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்கன்னு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிவ்யூ பட்டன் இங்கே இருக்குது. ரிவ்யூ பட்டன் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். அடுத்து கண்டினியூ டு பே அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அக்காமடேஷனும் எப்படி புக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த மாதம் நவம்பர், இப்போது இது 24ஆம் தேதி, வரக்கூடிய 24ஆம் தேதி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே.